இப்போ இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒரு 100 பேரை திரட்டி அங்க இம்பீச்மெண்ட் கொண்டு வர போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதுல அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? இது அதுக்கு முகாந்திரமே இல்லைன்னு சொல்றேன் நான். ஒரு வழக்கறிஞரா இதுல பாத்தீங்கன்னா, அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் விமர்சனம் செய்யலாம். இந்த தீர்ப்பு சரி தப்பு, இதுல என்னென்ன பிழைகள் இருக்கிறது, என்னென்ன அமைப்புகளை இவர் ஆராயாமல் தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் தீர்ப்பை விமர்சனம் செய்யலாம். ஆனால் நீதிமன்றத்தையோ நீதிபதியோ விமர்சனம் செய்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சட்டத்தை மீறி எந்தவித தீர்ப்பும் அவர் கொடுத்து விடவில்லை. நீங்க என்ன பண்றீங்க, அவருக்கு ஒரு வர்ணத்தை பூசுறீங்க. ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார், அந்த தீர்ப்பின் மீது உங்களுக்கு மேல்முறையீடு என்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிற போது நீங்க மேல்முறையீடு செய்யணும். மேல்முறையீடு நீங்க அரசாங்கம் செய்கிறது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்கிறார்கள். உங்களுடைய மனுவை தள்ளுபடி பண்றாங்க. சோ பெஞ்ச்லயும் உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. அதற்கும் மேலும் உங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. சட்டத்திலே உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க வழக்கு கொண்டு போகணும். ஒரு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. அந்த உத்தரவை மதிக்காத ஒரு அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்றுதான் இருக்கக்கூடிய இந்த மத்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த கருத்தோடு தமிழக அரசாங்கத்தை கலைக்க வேண்டும். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் கொண்ட அந்த உத்தரவை இந்த அரசாங்கம் மதிக்கவில்லை. ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்குண்டான முனைப்பை அரசாங்கமே எடுக்கிறது. 2 பிரிவினருக்கிடையே துவேஷத்தை தூண்டுகிற ஒரு வேலையை ஆளுகின்ற அரசியலமைப்பின்படி ஆளுகிற ஒரு அரசாங்கம் எடுக்கிறது என்று சொல்லி மத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்தை கலைப்பதற்குண்டான ஒரு முனைப்பை, ஒரு பில்லை பாராளுமன்றத்தில் கொண்டாந்தாங்கன்னா இது பாராட்ட தகுந்தது. வழக்கறிஞரா ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பி, எந்த நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இல்லை, நீதிமன்றம் பிறப்பிக்கிற உத்தரவை சிறமேற்கொண்டு அடிபணிந்து செல்வதுதான் ஒரு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுடைய பிரதான கடமை. உங்களுக்கு அது பிடிக்கலையா, மேல்முறையீடு போங்க. அதையும் பிடிக்கலையா, அதுக்கு மேல போங்க. அதையும் பிடிக்கலையா, அதுக்கு மேல போங்க. சட்டம் உங்களுக்கு இறுதி வாய்ப்பு கொடுக்கிற வரையில் நீங்கள் சட்ட போராட்டம் நடத்துங்கள். அதை விட்டுட்டு நான் கொடுக்கிற தீர்ப்பையே நான் மதிக்க மாட்டேன், ஆனா அந்த கொடுத்த நீதிபதி மீது களங்கம் கற்பிப்பேன் அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன சட்டத்துக்கு முரணா அந்த நீதிபதி செயல்பட்டுட்டாருன்னு எனக்கு சொல்லுங்களேன் நீங்க.